ஐயா, தியானம், ஐயா சொல்லுங்க. மெடிடேஷன் செய்யும்போது, படுக்கை விரிப்பு அதன் மேல் செய்ய வேண்டுமா? வெறும் தரையில அமர்ந்து செய்யலாமா? எதற்காக விரிப்பு தேவை? விளக்கம். வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். அனைவருக்கும் பயனுள்ள ஒரு ஐயத்தை எழுப்பியிருக்கின்றார். இது ஆரம்ப கட்டத்தில நாம் தவம் செய்யும் பொழுது, வீட்டில் செய்வதாக இருக்கும் பொழுது, இந்த முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது மிகவும் அவசியம், நல்லதும் கூட. ஒரு கூடுதல் பயனளிக்கும். ஏனென்றால், வழக்கமாக தவம் செய்யும்போது தான் இதை செய்ய வேண்டும் என்பதில்லை. இந்த தவ பயிற்சிக்கு வந்த பிறகு இயன்ற இயன்றவரை நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது கூட விரிப்பின் மீது அமர்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிறோம். இதை பின்பற்றிக் கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டு இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எதற்காகவென்றால், இயல்பாகவே நம்முடைய உடல் வந்து ஒரு காந்தம். அந்த காந்தம் வந்து சாதாரணமா உங்களுக்கு தெரியும். காந்தம் வந்து தரையில வைத்தீங்கன்னா, அதனுடைய ஆற்றல் வந்து வீணா போயின்னு இருக்கும். அதனால அந்த காந்தத்தை தனியா கீழ வைக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு கட்டை மேல, அதாவது இன்சுலேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த சக்தியை கடத்தா பொருட்கள் மேல வைப்பாங்க. அதுபோல நம்முடைய உடலையும் கூட, நம்முடைய உடல் பார்த்தோம்னா, ஒரு மேக்னெட். எப்படி மேக்னெட் இருக்குன்னா, இயங்கிக் கொண்டிருக்கின்ற உயிர்காந்தம்னு பேர். நம்முடைய உடல் வந்து ஒரு உயிர்காந்தமாக இருக்கிறது. அந்த உயிர்காந்தம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, ஆதியிலே சிவம் என்கின்ற இருப்பு ஆற்றல், இயக்கம் என்ற சக்தியாக மாறிய பொழுது, அங்கேயே துவங்கி விட்டது இந்த காந்தம். அது வந்து சுழல ஆரம்பிக்கும்போது அங்க காந்தம் உருவாகினது. அந்த காந்தம் மீண்டும் இருப்பு நிலையோட உரசி, அங்க காந்தத்துல ஒரு தள்ளும் ஆற்றலும், கொள்ளும் ஆற்றலும் வந்தது. தள்ளும் ஆற்றல்னா விலக்குவது, கொள்ளும் ஆற்றல்னா அதை ஈர்ப்பது. அந்த ஈர்ப்பு, விலக்கம் இதுதான் காந்தத்தினுடைய தன்மை. எல்லாருக்கும் தெரியும். 2 காந்தத்த பக்கத்துல வச்சோம்னா, ஒரே துருவங்கள் எதிர்க்கும். எதிர் துருவங்கள் ஈர்க்கும். அதுதாங்க. இப்ப நம்ம ஆண் ஏன் பெண்ணு கவர்ச்சியா இருக்கோம்னா, நம்ம 2 பேரும் காந்தமா இருக்கிறோம். பெண்ணை ஏன் ஆண் கவர்கிறாள்? ஆணை ஏன் பெண் க கவர்ச்சியா இருக்குதுன்னா, இந்த காந்தம் தான். அத புரிந்து கொண்டால், நாம் நம்முடைய உடல் அளவில ஒரு உயிர் காந்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வான்காந்தத்தில இருந்து துவங்கிய அந்த காந்தமானது, கோள்களுக்கு இடையில ஒவ்வொரு கோள்களும் தன்னை விட்டு பிரியாமலும், அல்லது தன் மீது மோதி விடாமலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில், குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கிக் கொண்டிருப்பதால், அந்த ஆற்றல் நமக்கு அப்படியே கடந்து வருகிறது. எது? அந்த ஆதியில இருக்கக்கூடிய அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அந்த காந்தமானது 5 பூதங்களிலும், 5 உயிர்களிலும், 6வது அறிவாகிய நம்மிடத்திலும் அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றலானது தான், அந்த காந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு தான் நாம என்ன பண்றோம்? இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது தவத்தோட மட்டும் தொடர்புடைய கேள்வி அல்ல. தவம் என்பது நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடியது. நம்முடைய தன்னை அறியவும், இறைவனை அறியவும் வரக்கூடிய ஒரு உபாயம். அந்த உபாயத்தில் தவத்திற்கு பிறகு நாம வாழ்க்கையில தவத்தை விட அதிகமாக இயல்பு வாழ்க்கையில தான் அதிக நேரம் இருக்கிறோம். அப்ப அந்த தவத்தினுடைய பயன் எதற்குன்னா, இந்த இயல்பு வாழ்க்கையில் அந்த தவம் நமக்கு பயனாக வேண்டும். அப்படி பயனாக அளிக்க வேண்டுமென்றால், அதற்கு சில முன்னெச்சரிக்கைகள் அல்லது முன் தயாரிப்புகள் தேவைப்படுகிறது. அப்படி தயாரிப்பு தேவைப்படுவது எதற்காக என்றால், இந்த காந்த ஆற்றலை நாம வீணாக்கி விடாமல் இருப்பதற்காக. நம்முடைய கால்கள் வந்து தென் துருவம், நம்முடைய தலை வந்து வட துருவம். அதனால தான் வடக்க வைத்து படுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வடக்கும் அந்த ஒரு கோள்கள், அதாவது அந்த துருவங்கள் ஒன்றாக இருக்கும்போது, அங்கே எதிர்ப்பு இருக்கும். அதனால தலைவலி, மற்றபடியான அது தொடர்பான மற்ற பிரச்சனைகள்லாம் வரும். அது உடனே தெரியாது. நாளடைவில
வேற வடிவங்கள்ல நமக்கு வரும்போது அது கண்டுபிடிக்க முடியாது. அதனால வேண்டாம் வடக்கு அப்படின்னுவாங்க. அதாவது படுக்கும்போது வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு. அதோட தொடர்புடைய கேள்வி தான் இப்ப நீங்க கேட்டது. அந்த விரிப்பை பயன்படுத்த வேண்டுமா? தவம், தியானம்லாம் செய்யும்போது. அப்போது மட்டுமல்ல, எப்போதும் விரிப்பில் தான் நாம உட்காரணும். வாய்ப்பு இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது. அதுக்காக போற இடத்துலலாம் நம்ம விரிப்பு எடுத்துக்கிட்டே போணும்னு கிடையாது. அதேபோல அல்லது விரிப்பு இல்லை என்றாலும், ஒரு மர நாற்காலியில், அது மாரி நம்ம உடல் எந்த விதத்திலும் நம்ம கவனத்த திசை திருப்பாத அளவுக்கு நம்ம உட்கார்ந்துருக்கணும். அந்த தவத்தினுடைய நோக்கம் என்ன? இப்ப நீங்க விரிப்பில உட்கார்ந்தீங்கன்னா, இப்ப தரையில ஏதாச்சும் எறும்பெல்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த எறும்பு நீங்க தரையில உட்கார்ந்தீங்கன்னா எறும்பு கடிக்கும். இங்க விரிப்பில உட்கார்ந்தீங்கன்னா, விரிப்பில ஏறி வரதுக்குள்ள அது தடுமாறிட்டு போயிடும். இது மாரியான நெறைய நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. காந்த ஆற்றல் விரயத்தை தவிர்ப்பதற்கு, நம்முடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற காந்த ஆற்றலை விரயமாகாமல் தவிர்ப்பதற்காக. ஏனென்றால், பூமியானது எவ்வளவு ஆற்றலையும் தன்னுள்ளே ஈர்த்துக்கொள்ளும். எப்படி இந்த உடம்புல காந்தம் இருக்கிறது என்கின்ற ஒரு ஐயம் வரலாம். அந்த காந்தம் இருப்பதால் தான் நம்மிடம் மின்சாரம் அதாவது உடல்ல உயிர்காந்தம் மட்டும் இல்லாமல், நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் இருக்கு, உயிர் ஓட்டம் இருக்கு, காற்றோட்டம் இருக்கு, வெப்ப ஓட்டம் இருக்கு. இவ்வளவு ஓட்டங்களும் சரியாக இயங்க வேண்டுமென்றால், நாம தவம் செய்யும்போது நம்மகிட்ட அபரிமிதமான ஆற்றல் உருவாகும். ஆற்றல் உருவாகும்னா, உடம்புல உற்பத்தி ஆகுதுன்னு இல்ல. வான்காந்தம் நம்மிட ஏற்கனவே முந்தா நாள் கூட அந்த தவம் செய்தோம். அந்த வான்காந்தமானது நம்ம உச்சியின் வழியாக நம் உடலை நோக்கி அதிகமாக பாவும். எப்படி பாயும்னா, தவம் என்பது நம்ம ஒரு லென்ஸ் மாரி. எப்படி ஒரு நேரடியாக ஒரு சூரிய ஒளி கதிரானது ஒரு பேப்பர்ல பட்டாலும் ஒண்ணும் செய்யாதோ, ஆனா அதே ஒரு லென்ஸ் வழியாக நாம குவியாடி மூலியமாக அந்த பேப்பர்ல அந்த சூரிய கதிரை நுழைக்க வ வ எடுக்கும்போது, அந்த பேப்பர் மேல செலுத்தும்போது பேப்பர் எரிந்துவிடும். அதுபோல நாம் தவம் இயற்றும் பொழுது, தவம் என்பது ஒரு குவியாடி போல. நாம் அந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலை நாம உச்சி வழியாக ஈர்க்கும்பொழுது, நம்முடைய உடலில் சக்தி அதிகரிக்கும். அந்த சக்தி அதிகரிக்கும் பொழுது, அந்த சக்தியை நாம வீணாக்கிடக்கூடாது என்பதற்காக நாம அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது விரிப்பு, ஆனால் தயவுசெய்து படுக்கையில், மெத்தையில் தூங்குகிற மெத்தையில் விரிப்பில் செய்யாதீங்க. இதுக்குன்னு தனியா வச்சுக்கிட்டு ப ப ப பயிற்சி பண்றது நல்லது. 2வது இந்த காந்தத்தை எப்படி நாம் உணர்கிறோம்? எப்படி காந்தம் இருக்கிறது? அது எப்படி வீணாகுது? அப்படின்னு ஒரு ஐயம் வரலாம். அதற்கு நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம எதை சாப்பிட்டாலும் இன்பமாக உணர்வது எது? எதை பார்த்தாலும் நல்ல அழகா இருக்கு அப்படின்னு உணர்வது எது? ஒரு இசை கேட்கிறோம். எல்லாம் என்ன மதுரமா இருக்கு. தேனினும் இனிய இசை அப்படின்னு ரசிப்பது எது? ஒரு தென்றல் காற்று உடம்புல வீசும்போது என்னம்மா இதமா இருக்கு. அப்படின்னு இப்படியெல்லாம் நாம் உணர்கின்றோமே அதெல்லாம் எது என்று ஆராய்ந்தால், அதுதான் அந்த காந்தார்த்தம். இன்பதுன்பம் என்பதென்ன இவை இரண்டும் ஆராய்ந்தால், எங்கும் எதிலும் இயற்கையில் இன்பமே நிறைந்துள்ளது. அனுபோகத்திற்கு அளவு முறை மீறும்போது, இன்பத்தின் மறுபெயராய் துன்பமாயும் காண்கிறோம். அந்த இன்பத்துக்கும், துன்பத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, வேற ஒன்றும் இல்ல. நாம 5 புலன்களில் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என மயக்கம். நம்ம உடம்புல எப்படி ஒரே மின்சாரம் அந்த ஒயர்ல அந்த கம்பியின் இடையில விளக்கை இணைத்தால் ஒளியையும், காற்றாடியை இணைத்தால் காற்றையும், அல்லது ஒரு வெப்பமானியை இணைத்தால், அதாவது மின் அடுப்பை இணைத்தால் வெப்பமும், நாம் எந்த கருவியை இணைக்கிறோமோ, அதற்கு ஏற்ப அதுக்கு விளைவாக இருப்பதுதான். ஒரே மின்சாரம் தான். வேற வேற மின்சாரம் இல்ல. ஒரே மின்சாரம் அந்த இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கருவிக்கு ஏற்ப அது பயன்பாவது போல, நம்முடைய உயிர்காந்த மின்சாரம் உயிர்காந்த மின்சாரம் வேற ஒண்ணும் இல்ல. மேலிருந்து வந்த அந்த வான்காந்தம் நம்முடைய நாம உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த கூட்டில 5 பூதங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த கூட்டுக்கு பேரு உயிர். இந்த உயிர்காந்தமானது என்னுடைய கண்ணின் வழியாக வரும்பொழுது, என் கண்ணுக்கு எதிர்க எந்த பொருள் இருக்கோ, அந்த பொருள் அதை தடுத்து, அதை திருப்பி அந்த ஒளியை என் கண்ணுக்கு அந்த பிம்பத்தை அனுப்பும்பொழுது,
இது மூளை செல்களில பதிவாகிறது. இப்படி இந்த ஒளியை அனுப்பும்போது எதை நாம் ஒளியாக உணர்கிறோம் என்றால், காட்சியாக உணர்கிறோம் என்றால், என்னுடைய உயிராற்றலை கண்ணின் வழியாக செலுத்துகிறேன் அந்த பொருள் மீது. அந்த பொருளின் மீது அது என்னுடைய மின்சாரம் அது காட்சியாக மாற்றுகிறது அந்த கண். அதேபோல ஒரு சாப்பிடுறோம். என்னுடைய நாவின் வழியாக மின்காந்தம் வந்துகிட்டே இருக்கு. அது வந்துகிட்டே இருக்கும்போது, அது அந்த நாக்குல ஏதாச்சும் ஒரு பொருள வச்சேன்னா, அது அந்த மின்காந்த வெளியேற்றத்த அந்த பொருள் தடுக்குது. நான் எந்த பொருளும் வைக்காதபோது கூட, என் நாக்கின் வழியா அந்த மின்காந்தம் ஓடிட்டு தான் இருக்கு. அதை நான் உணராம இருக்கேன். ஏன்னா, அந்த நாக்குல இன்னும் எதையும் வைக்கல. ஏதோ ஒண்ணு வைக்கும்போது, ஒரு லட்டோ, ஒரு ஜாங்கிரியோ, அல்லது ஒரு காயோ, அல்லது ஒரு கனியோ, அல்லது ஒரு தேநீர் எதையோ ஒண்ணு. நான் வைக்கும்போது, என்னுடைய உயிர் ஓட்டமானது, அந்த என்னுடைய உடல்ல உயிர் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த உயிர் காந்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓய்வே இல்ல அதுக்கு. அந்த ஓய்வில்லாத ஓடுகின்ற அந்த உயிரோட்டத்துக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தான் சுவை, காட்சி. இப்ப நான் ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த கேட்கிற ஓசை, பார்க்கிற பார்வை, இது காட்சிகள். அல்லது என்னுடைய உடம்புல கொஞ்சம் வெப்பமா உணரலாம். அல்லது கொஞ்சம் இதமா, குளிர்ச்சியா உணரலாம். இந்த எல்லாமே "சுவையொளி ஊறுவோதை நாற்றமென்றஞ்சின் வகை தெரிவான்கட்டே உலகு." இதான் வள்ளுவர் சொல்றார். இந்த உலகம் யாருடைய வசம்ன்னா, இத போல 5 புலன்களில் யார் தன்னுடைய இன்ப துன்பங்களை அளவு முறையோடு தூக்கிறார்களோ, அவர்களின் வசம் தான் இந்த உலகம் வசம். அவர்களுக்கு தான் இந்த உலகம் வசமாகும். அப்போ அதுபோல அதை உணர்ந்து கொண்டு, நம்முடைய உடலில் இருக்கின்ற அந்த உயிர்காந்த தத்துவத்தை மறவாமல் எப்போதும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தவமே. "தவம் செய்வார் தம் கருமம் செய்வார்." தவம் செய்வார்ன்றது என்ன? நாம ஏதோ குறிப்பிட்ட நேரம் உட்கார்ந்து கண்ண மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லாமல், அதற்கு பிறகும் கூட நம்முடைய இயல்பு வாழ்க்கையில என்னென்ன செய்றோமோ அதிலேயே இருத்தல். தன் வசமாக இருத்தல். அது அல்லாதபோது, அந்த கடமைகள் இல்லாதபோது ஓய்வு நேரத்தில, அதன் வசமாக இருத்தல். எதன் வசமாக? அந்த புலன்களின் தொடர்பில் இல்லாமல் இறைவசமாக இருத்தல். அது அதன் வசமாக இருத்தல்னா இறைவசம், அல்லது தன் வசமாக புறத்தில். அகத்தவம், புறத்தவம் 2 தான். ஆக எந்த தவமாக இருந்தாலும், நாம் இந்த விரிப்புகளை பயன்படுத்துவதும், இயன்ற போது இயன்ற போதெல்லாம் தவம் செய்வது மட்டும் இல்லாமல், இயல்பாக நாம் வீட்டில் உட்காரும்போதும், பேசும்போதும், எப்பவுமே இப்போ தொலைக்காட்சி தான் பார்க்குறீங்கன்னா, அந்த நேரத்தில கீழ உட்கார்ந்து படுத்துக்கின்னே பார்க்கணுன்றது கிடையாது. படுத்துக்கிட்டே பார்க்குறோன்னா, அந்த டிவி பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். படுத்துக்கொண்டு இருந்தாலே, நமக்கு ஓய்வு தேவை என்று சொல்லுகிறது நம்ம உடம்பு. அந்த பாடி லாங்குவேஜ நாம உற்று கவனிப்பதில்லை. தலை வலிக்குதுன்ட்டு தைலம் தேய்ச்சுட்டு தொலைக்காட்சி பார்க்கிறவங்களையும் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அப்போ அததான் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால படுத்துக்கொண்டு பார்ப்பது, படித்துக்கொண்டு படிப்பது, இது எல்லாமே வந்து கண் பார்வைக்கும் அ ஒ ஒரு தொந்தரவான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஆகவே சோர்வாக இருக்கிறது, ஓய்வு தேவை என்றால் முழுமையாக ஓய்வு எடுக்க வேண்டும். அதுதான் ஓய்வு. படுத்துக்கொண்டே தொலைக்காட்சி பார்ப்பது, படுத்துக்கொண்டே அ அ தொல்பேசியில் இருப்பது, இந்த மாரி முடிந்த அளவு இந்த திரை விரதங்களையும் நாம இப்ப நீங்க தவம் செய்யும் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த தரை விரிப்பு மட்டும் முக்கியம் அல்ல. இது போன்ற திரை விரதங்களையும் நாம மேற்கொள்ள வேண்டும். எந்தெந்த புலன்களுக்கெல்லாம் நாம அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறோமோ, அவற்றிலிருந்து நாம விடுபட்டு இந்த தவத்தில், தவ வாழ்வில் முன்னேறுவோம். மெய்ப்பொருள் உணர்வோம். மகிழ்ச்சியா இந்த வாய்ப்பையும், சிந்தனையும் தூண்டியமைக்காக அனைவருக்கும் மகிழ்ச்சி. வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன்.